வணக்கம். இது லங்கா பயரின் இரவு நேர பிரதான செய்திகள். வாசிப்பவர் கணேசராஜா மயூரன். செய்தியாசிரியர் சதாசிவம். விரிவான செய்திகளுக்கு முன்னர் முதலில் தலைப்புச் செய்திகள். யாழ்ப்பாணத்தில் உலக கிண்ணம் ஆர்ப்பரிக்கும் மக்கள், கிரிக்கெட் ஆர்வலர்கள் மகிழ்ச்சியில். எரிபொருட்களின் விலையில் மாற்றம், இலங்கை பெட்ரோலிய கூட்டுத்தாபனத்தின் திடீர் அறிவிப்பு, அதிர்ச்சியில் மக்கள். முல்லைத்தீவில் வெள்ள அபாய எச்சரிக்கை, தாழ்நில பகுதிகளில் வசிக்கும் மக்களுக்கு விடுக்கப்பட்டுள்ள அவசர அறிவிப்பு, அச்சத்தில் மக்கள். தமிழர் பகுதியொன்றில் அதிர வைத்த சம்பவம், போலீசாரின் அதிரடி செயல், நடந்தது என்ன? இலங்கையில் கணவன்மார்களை மாற்ற வேண்டாம், 80க்கும் மேற்பட்ட மனைவிமார் போராட்டம், கந்தளாயில் பதிவாகிய சம்பவம். பேருந்து கட்டணம் உயர்வடையுமா, மக்கள் மீது இன்னும் சுமை அதிகரிக்குமா, வெளியாகிய அதிரடி தகவல். ஷிரந்தி ராஜபக்ஷவும் நாமல் ராஜபக்ஷவும் நிதிக்குற்ற விசாரணை பிரிவில், தென்னிலங்கையில் சூடுபிடித்துள்ள அரசியல் களம். வெளிநாட்டு பெண் பயணிக்கு தென்னிலங்கையர் செய்த முகம் சுளிக்கும் செயல், நடந்தது என்ன? இனி விரிவான செய்திகள். வடக்கு, வடமத்திய மற்றும் கிழக்கு மாகாணங்களிலும் மாத்தளை மற்றும் நுவரெலியா மாவட்டங்களிலும் அவ்வப்பொழுது மழை பெய்யும் என்று எதிர்பார்க்கப்படுவதாக வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்ப்பு கூறியுள்ளது. வடக்கு மாகாணத்திலும் திருகோணமலை மற்றும் மட்டக்களப்பு மாவட்டங்களிலும் சில இடங்களில் 50 மில்லிமீட்டருக்கும் அதிகமான ஓரளவு பலத்த மழை வீழ்ச்சி எதிர்பார்க்கப்படுகின்றது. ஊவா மற்றும் வடமேல் மாகாணங்களில் பல தடவைகள் மழை பெய்யும் என்றும் எதிர்பார்க்கப்படுகின்றது. நாட்டின் ஏனைய பிரதேசங்களில் பல இடங்களில் பிற்பகல் 2 மணிக்கு பின்னர் மழையோ அல்லது இடியுடன் கூடிய மழையோ பெய்யக்கூடிய சாத்தியம் காணப்படுகின்றது. சில இடங்களில் 50 மில்லிமீட்டர் அதிகமான ஓரளவு பலத்த மழை வீழ்ச்சி எதிர்பார்க்கப்படுகின்றது. மேல் சப்ரகமுவ மற்றும் மத்திய மாகாணங்களிலும் காலி மற்றும் ஆக்கரை மாவட்டங்களிலும் சில இடங்களில் அதிகாலை வேளையில் பனிமூட்டமான வானிலை காணப்படும் என்றும் எதிர்பார்க்கப்படுகின்றது. டிட்வா சூறாவளியின் பின்னர் நாட்டில் அமல்படுத்தப்பட்ட அவசர கால நிலை மேலும் நீடிக்கப்பட்டுள்ளது. இதன்படி கடந்த 28ஆம் தேதி முதல் அமலாகும் வகையில் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயகவினால் அவசர கால நிலை நீடிக்கப்பட்டு புதிய அதிவிசேட வர்த்தமானி அறிவித்தல் வெளியிடப்பட்டுள்ளது. பொது அவசர நிலை காரணமாக பொது பாதுகாப்பு, பொது ஒழுங்கை பாதுகாத்தல் மற்றும் சமூகத்தில் வாழ்க்கைக்கு அவசியமான பொருட்கள் மற்றும் சேவைகளை பராமரித்தல் ஆகியவற்றின் நலன்களுக்காக அவசர கால நிலையினை நீடிப்பது பொருத்தமானது என்று தான் கருதுவதாக ஜனாதிபதியினால் வெளியிடப்பட்டுள்ள அதிவிசேட வர்த்தமானியில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த நிலையில் பொது பாதுகாப்பு சட்டத்தின் கீழ் ஜனாதிபதிக்கு வழங்கப்பட்டுள்ள அதிகாரங்களுக்கு அமைய அவசர கால நிலை நீடிக்கப்பட்டுள்ளது. காலி பெந்தோட்டை பகுதியில் ஹெரோயின் போதைப் பொருட்களோடு 2 சந்த நபர்கள் கைதாகியுள்ளனர். போலீஸ் போதைப்பொருள் தடுப்பு பிரிவினருக்கு கிடைக்கப்பட்ட தகவலுக்கு அமைய நேற்று முன்னெடுக்கப்பட்ட சுற்றிப்படைப்பின் பொழுது இவர்கள் கைதாகியுள்ளனர். சந்தேக நபர்களிடமிருந்து 5 கிலோகிராம் 105 கிராம் ஹெரோயின் கைப்பற்றப்பட்டுள்ளது. சந்தேக நபர்கள் 40 மற்றும் 45 வயதினை உடையவர்கள் என்றும் பெந்தோட்ட பகுதியைச் சேர்ந்தவர்கள் என்றும் போலீசார் குறிப்பிட்டனர். இந்த சம்பவம் தொடர்பான மேலதிக விசாரணைகளை போலீஸ் போதைப்பொருள் தடுப்பு பிரிவு மேற்கொண்டு வருகின்றது. நேற்று நள்ளிரவு முதல் அமலுக்கு வரும் வகையில் எரிபொருட்களின் விலைகளில் திருத்தம் மேற்கொள்ளப்பட்டுள்ளது. எரிபொருள் விலை சூத்திரத்துக்கு அமைய இந்த திருத்தம் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக இலங்கை பெட்ரோலிய கூட்டுத்தாபனம் தெரிவித்துள்ளது. இதன்படி பெட்ரோல் 92 ஆக்டேன் மற்றும் ஆட்டோ டீசல் லீட்டர் ஒன்றின் விலை 2 ரூபாவினால் குறைக்கப்பட்டுள்ளது. இந்த விலை குறைப்பை தொடர்ந்து 1 லிட்டர் பெட்ரோல் 92 ஆக்டேனின் புதிய விலை 292 ரூபாவாகவும் ஆட்டோ டீசலின் புதிய விலை 277 ரூபாவாகவும் நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. இன்று நள்ளிரவு முதல் இந்த விலை மாற்றங்கள் அமலுக்கு வரும் வகையில் நடைமுறைப்படுத்தப்பட்டுள்ளன. இதேவேளை பெட்ரோல் 95 ஆக்டேன் விலை 340 ரூபாவாகவும், சூப்பர் டீசலின் விலை 323 ரூபாவாகவும், மண்ணெண்ணெயின் விலை 182 ரூபாவாகவும் எவ்வித மாற்றமும் இன்றி அதே விலையில் விற்பனை செய்யப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. முல்லைத்தீவு நைனாமடு பகுதியில் 50 மில்லிமீட்டருக்கும் அதிகமான மழை வீழ்ச்சி பதிவாகியுள்ளது. இதன் காரணமாக முத்தியங்காட்டு குளத்துக்கு நீர்வரத்து அதிகரித்து வருவதாக அனர்த்த முகாமைத்துவ நிலையத்தின் முல்லைத்தீவு பிராந்திய அலுவலகம் அறிவித்துள்ளது. தற்போதைய நிலைமைகளை கருத்தில் கொண்டு முத்தியங்காட்டு குளத்தின் வான்கதவுகள் திறக்கப்பட வாய்ப்புகள் உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. எனவே குளத்தின் தாழ்நில பகுதிகளில் வசிக்கும் பொதுமக்கள் அவதானமாக இருந்து தேவையான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை மேற்கொள்ளுமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளார்கள்.
கிளிநொச்சியில் இன்று நள்ளிரவு துப்பாக்கிச்சூட்டு சம்பவம் ஒன்று பதிவாகியுள்ளது. போலீசாரின் அறிவுறுத்தலை மீறி பயணித்த டிப்பர் வாகனம் ஒன்றின் மீது இவ்வாறு துப்பாக்கிச்சூடு மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. கிளிநொச்சி தருமபுரம் போலீஸ் பிரிவுக்குட்பட்ட கல்லாறு பகுதியிலிருந்து சட்டவிரோதமான முறையில் அனுமதி பத்திரமின்றி மணலேற்றிச் சென்ற டிப்பர் ரக வாகனம் மீது இந்த துப்பாக்கி பிரயோகம் மேற்கொள்ளப்பட்டுள்ளது. இந்த துப்பாக்கிச்சூடு காரணமாக டிப்பர் வாகனத்தின் எரிபொருள் தாங்கி மற்றும் டயர் என்பன பாதிப்புக்கு உள்ளாகியுள்ளன. மேலும் டிப்பர் வாகனத்தை செலுத்திய சாரதி தப்பியோடியுள்ளதோடு சம்பவம் தொடர்பாக தருமபுரம் போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர். சிவில் பாதுகாப்பு படை வீரர்களை வெளிமாவட்டங்களுக்கு இடமாற்றம் செய்வதை கண்டித்து அவர்களின் மனைவிமார் நேற்றைய தினம் பதாதைகளை ஏந்தியவாறு கந்தளாயில் கவனஈர்ப்பு போராட்டம் ஒன்றை மேற்கொண்டனர். கடந்த மாதம் கந்தளாயில் கடமையாற்றிய சிவில் பாதுகாப்பு படை வீரர்கள் பலர் கொழும்பு உள்ளிட்ட வெளிமாவட்டங்களுக்கு இடமாற்றம் செய்யப்பட்டுள்ளார்கள். இந்த தீர்மானத்தினால் தமது குடும்ப வாழ்வாதாரமும் பிள்ளைகளின் கல்வியும் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்து 80க்கும் மேற்பட்ட மனைவிமார் இந்த போராட்டத்தில் இணைந்து கொண்டனர். ஊர்காவல் படை அந்தந்த ஊர்களை பாதுகாப்பதற்காக உருவாக்கப்பட்ட ஒன்று. அதனை விடுத்து வீரர்களை வெளிமாவட்டங்களுக்கு அனுப்புவது ஊர்காவல் படையின் நோக்கத்துக்கே முரணானது. போர்க்காலங்களிலும் இக்கட்டான சூழ்நிலைகளிலும் தத்தமது ஊர்களுக்காக பாடுபட்டவர்களை இப்பொழுது தூர இடங்களுக்கு மாற்றுவது நீதியற்றது. வெளி மாவட்டங்களுக்கு வழங்கப்பட்ட இடமாற்றங்களை உடனடியாக ரத்து செய்து வீரர்களை மீண்டும் திருகோணமலை மாவட்டத்துக்குள்ளே பணியமர்த்த வேண்டும் என்று போராட்டத்தில் ஈடுபட்ட பெண்கள் குறிப்பிட்டனர். எரிபொருள் விலை சிறிதளவு குறைக்கப்பட்ட போதிலும் எதிர்வரும் மாதங்களில் பேருந்து கட்டணங்களை அதிகரிக்க வேண்டிய நிலைமை ஏற்படும் என்று இலங்கை தனியார் பேருந்து உரிமையாளர்கள் சங்கத்தின் தலைவர் கெமனு விஜயரத்ன தெரிவித்துள்ளார். கொழும்பில் இன்று இடம்பெற்ற ஊடக சந்திப்பில் வைத்து அவர் இதனை தெரிவித்துள்ளார். கொழும்பு மற்றும் அதனை சூழவுள்ள பகுதிகளில் நிலவுகின்ற கடுமையான போக்குவரத்து நெரிசல்கள் காரணமாக பேருந்துகளை இயக்குவதில் பாரிய நஷ்டம் ஏற்படுவதாக கெமனு விஜயரத்ன சுட்டிக்காட்டியுள்ளார். தேசிய பேருந்து கட்டண கொள்கையின்படி கொழும்பு பகுதிகளில் 1 லிட்டர் டீசலுக்கு 2.5 முதல் 3 கிலோமீட்டர் வரையில் பேருந்துகள் பயணிக்க வேண்டும். ஆனால் தற்போது நிலவுகின்ற கடுமையான வாகன நெரிசலினால் 1 லிட்டருக்கு 2 கிலோமீட்டருக்கும் குறைவான தூரமே பயணிக்க முடிவதாக அவர் குறிப்பிட்டார். இந்த நஷ்டத்தை ஈடுகட்ட வேண்டுமானால் எதிர்வரும் ஜூலை மாதத்துக்கு முன்னதாக கட்டணம் திருத்தப்படுவது அவசியமாகும். குறிப்பாக குறுகிய தூர சேவைகளுக்கான ஆரம்ப கட்டணத்தை சுமார் 5 முதல் 6 ரூபாயினால் அதிகரிக்க வேண்டும் என்று அவர் கோரிக்கை விடுத்துள்ளார். தற்போதைய அரசாங்கம் பதவியேற்று 1.5 வருடங்கள் ஆகியும் பொது போக்குவரத்து துறையில் எவ்வித முன்னேற்றமும் ஏற்படவில்லை என்றும் அவர் குற்றம் சாட்டியுள்ளார். அத்துடன் போக்குவரத்து துறை சார்ந்த உயர் அதிகாரிகளிடையே ஊழல் நிலவுவதாகவும் அவர் பகிரங்கமாக குற்றம் சுமத்தியுள்ளார். நாடெங்கிலும் சுமார் 13,000 முதல் 14,000 வரையிலான தனியார் பேருந்துகள் சேவையில் ஈடுபட்டுள்ள போதிலும் கொழும்பு மற்றும் அதன் புறநகர் பகுதிகளில் சேவையை தொடர்வது தற்பொழுது சாத்தியமற்ற ஒன்றாக மாறியுள்ளதாகவும் தனியார் பேருந்து உரிமையாளர்கள் சங்கத்தின் தலைவர் கெமனு விஜயரத்ன தெரிவித்துள்ளார். முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷவின் பாரியாரான ஷிரந்தி ராஜபக்ஷவை எதிர்வரும் 3ஆம் தேதி அன்று போலீஸ் நிதிக்குற்ற விசாரணை பிரிவில் முன்னிலையாகுமாறு அறிவிக்கப்பட்டுள்ளது. எதிர்வரும் 3ஆம் தேதி காலை 9:30 மணிக்கு போலீஸ் நிதிக்குற்ற விசாரணை பிரிவில் முன்னிலையாகுமாறு தெரிவிக்கப்பட்டுள்ளது. வாக்குமூலம் ஒன்றை வழங்குவதற்காக ஷிரந்தி ராஜபக்ஷவை கடந்த 27ஆம் தேதி போலீஸ் நிதிக்குற்ற விசாரணை பிரிவுக்கு வருமாறு இதற்கு முன்னர் அறிவிக்கப்பட்டது. அன்றைய தினம் தனக்கு வருகை தர முடியாது என்றும் அதற்காக 2 வார கால அவகாசத்தை வழங்குமாறும் அவர் தனது சட்டத்தரணியினூடாக போலீசாருக்கு அறிவித்திருந்தார். அவ்வாறாயினும் மருத்துவ அறிக்கை சமர்ப்பிக்கப்படாத காரணத்தினால் பிப்ரவரி மாதம் 3ஆம் தேதி மீண்டும் போலீஸ் நிதிக்குற்ற விசாரணை பிரிவின் முன்னிலையாகுமாறு ஷிரந்தி ராஜபக்ஷவுக்கு அறிவிக்கப்பட்டுள்ளது. இதற்கிடையில் ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் தேசிய அமைப்பாளரும் பாராளுமன்ற உறுப்பினருமான நாமல் ராஜபக்ஷவுக்கும் எதிர்வரும் 3ஆம் தேதி குற்றப்புலனாய்வு திணைக்களத்துக்கு முன்னிலையாகுமாறு அறிவிக்கப்பட்டுள்ளது. இதற்கு முன்னரும் நாமல் ராஜபக்ஷவுக்கு நிதி குற்றப்புலனாய்வு திணைக்களத்தின் முன்னிலையாகுமாறு அறிவிக்கப்பட்டிருந்த போதிலும் அவர் நாட்டில் இல்லாத காரணத்தினால் அதற்காக வேறொரு தேதியினை வழங்குமாறு விடுத்த கோரிக்கைக்கு அமையவே இந்த அறிவித்தல் விடுக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. ICC 2020 உலகக்கிண்ண சுற்றுப்பயணத்தின் ஒரு அங்கமாக இன்று உலகக்கிண்ணம் யாழ்ப்பாணத்துக்கு கொண்டு செல்லப்பட உள்ளது. உலகளாவிய இறுதியில் இடம்பெறும் இந்த உலகக்கிண்ண சுற்றுப்பயணத்தில் இலங்கையின் பல இடங்களுக்கும் உலகக்கிண்ணம் கொண்டு செல்லப்பட உள்ளது. உத்தியோகபூர்வ பயணத்திட்டத்தின்படி இன்று அதிகாலை தம்புள்ளியிலிருந்து புறப்பட்ட கிண்ணம் தாங்கிய ஊர்தி மிகிந்தலை, வவுனியா மற்றும் கிளிநொச்சி ஆகிய நகரங்களை கடந்து இன்று பிற்பகல் யாழ்ப்பாணத்தை சென்றடையும். இதனையடுத்து இன்று பிற்பகல் 3:30 மணி அளவில் யாழ்ப்பாணம் மாவட்ட செயலகத்துக்கு முன்பாக உத்தியோகபூர்வ வரவேற்பு நிகழ்வு இடம்பெற உள்ளது. இதனைத் தொடர்ந்து வரலாற்று சிறப்புமிக்க நல்லூர் கந்தசுவாமி ஆலயம், துரையப்பா விளையாட்டு அரங்கம், யாழ்ப்பாண கோட்டை மற்றும் யாழ்ப்பாண பொது நூலகம் ஆகிய இடங்களுக்கு உலக கிண்ணம் கொண்டு செல்லப்பட உள்ளது. வடபகுதியின் முக்கிய விளையாட்டு மையமாக திகழும் துரையப்பா விளையாட்டு அரங்கிற்கான விஜயம் அந்த பகுதி கிரிக்கெட் ரசிகர்களிடத்தில் பெரும் எதிர்பார்ப்பை ஏற்படுத்தியுள்ளது. வரவிருக்கும் உலக கிண்ண தொடரினை முன்னிட்டு ரசிகர்களை உற்சாகப்படுத்தவும் இலங்கை முழுவதும் கிரிக்கெட் உணர்வை மேம்படுத்தவும் இந்த உலக கிண்ண சுற்றுப்பயணம் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது.
ரஷ்ய நாட்டு பெண் ஒருவரிடமிருந்து சுமார் 3 லட்சம் ரூபாய் பெறுமதியான கையடக்க தொலைபேசியை திருடிய நபர் ஒருவரை உணவட்டுன சுற்றுலா போலீஸ் பிரிவின் அதிகாரிகள் கைது செய்துள்ளனர். குறித்த வெளிநாட்டு பெண் செய்த முறைப்பாட்டுக்கு அமைய முன்னெடுக்கப்பட்ட விசாரணைகளின் அடிப்படையில் இந்த சந்தேக நபர் போலீசாரால் கைது செய்யப்பட்டுள்ளார். கைது செய்யப்பட்ட சந்தேக நபரிடமிருந்து அந்த பெண்ணுக்கு சொந்தமான கையடக்க தொலைபேசியும் இதன் பொழுது போலீசாரால் கைப்பற்றப்பட்டுள்ளது. கைதாகிய சந்தேக நபர் தொடர்பில் மேலதிக சட்ட நடவடிக்கைகளை மேற்கொள்ள உள்ளதாக போலீசார் குறிப்பிட்டனர்.